ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கிச்சன் டிப்புங்க. இது என்னென்னா, நம்ம தேங்காய் அடிக்கடி உடைப்போம். ஆனால் அந்த தேங்காய் நல்லா இந்த மாதிரி ஒரு தோலும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி க்ளீனாக எடுக்கணும்னா ஒரு டிப் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்லா தேங்காய் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஃப்ரீசரில் வச்சாதான் இது நம்ம நினச்சா மாதிரி கரெக்டாக அந்த மேலே இருக்கிற அந்த ஷெல்லு நல்லா வந்துடும். இப்போது ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி கரண்டி இந்த மாதிரி ஒரு கல் இருக்கும் இல்லையா, நம்ம இதை அரைக்கிற கல் இருக்கும் இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற இதெல்லாம் இப்படி க்ளீனாக வந்துடும். நீங்கள் வந்து அது ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக இந்த மேலே இருக்கிற இந்த பாட்டு இப்படியே க்ளீனாக வந்துடும். இப்போது இதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஒரு பீலர் இருக்கும் இல்லையா, நம்ம காயெல்லாம் சீவிர பீலர் இருக்கும் இல்லையா, அது எடுத்துகிட்டு நம்ம இந்த மேலே இருக்கிற கருப்பான ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு பீலர் எடுத்துகிட்டு சூப்பராக எடுத்து இந்த மாதிரி பீல் பண்ணிவிடுங்க. நல்லா பீல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வெள்ளை வெள்ளையேன்னு தேங்காய் அப்படி குண்டு குண்டாக நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம இது நம்ம துருவுறதுக்கோ இல்லை மிக்சியில் போடுறதுக்கோ சட்னி பண்ணுறதுக்கோ சூப்பராக இருக்கும். கலர் மாறாமல் சட்னி வெள்ளையாக வரும். அப்படியே குருமா எதாவது பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். இந்த ஐடியா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.